வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க், நார்வே ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாக்கிரத்தை அம்மா அவர்களையும் நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை மிக இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆழ்வினை உடைமை. அருட்தந்தை நம்மை சூக்குமமாக வழிநடத்த அவரை மானசீகமாக வணங்கிக் கொள்கிறோம். ஆழ்வினை உடைமை என்பது விடாமுயற்சி, தொடர்ந்த முயற்சி மற்றும் ஒரு செயலை இடைவிடாது உழைத்து நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கிறது. இது திருக்குறள்ல அரசியல் அதிகாரத்தின் கீழ் வரும் ஒரு அதிகாரம். தெய்வ புலவர் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது. அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தந்துவிடும் அப்படின்ற பொருள்ல அமைந்திருக்கு. வேதாத்ரி மகரிஷி சொல்லும் பொழுது கூட அந்த மனதுடைய தன்மையை சொல்லும் பொழுது, மனம் என்பது இறைவனுடைய திருவிளையாடல். அந்த மனதுல என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் அது சக்தி வாய்ந்தது, அது நடக்கும். ஆனா நடக்கிறபடி நினைக்க தெரியணும், அப்புறம் அந்த செயல்லையும் அந்த முனைப்பை காட்டணும் என்ற வகையில சொல்லியிருப்பாங்க. எப்படி நினைக்கணும் அப்படின்னு தெரிந்தாதான் அது செயல்படும்னு சொல்லுவாங்க. The other end of mind is Almighty the God. அதாவது மனதின் அடித்தளம் இறைவன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோவையில முத்துசாமி செட்டியார் அப்படின்றவரு சுவாமிஜிக்கு சாப்பிடுறதுக்கு இளநீர் கொடுக்கிறாரு. சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அருத்தந்தை வேடிக்கையா சொல்வாரு, கடல் தண்ணீர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடல் நீரா? நான் இளநீர் தானே கொடுத்தேன், அவ்வளவு உப்பு கரிக்குதா அப்படின்னு கேட்கும்போது மகரிஷி, ஆமாங்க, அதாவது கடல்ல இருந்து தண்ணி தான் மழையா பெய்து மரத்திற்கு கீழே ஊறி தேங்காயா மாறி மேல தேங்காய்க்குள் தண்ணீரா வந்திருக்கு. அததான் நான் அப்படி முழுமையா சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க சாமி, சரிதான் அப்படின்னு அவரு சொல்றாரு. மனம் இறைநிலை என்று தெரிந்து கொண்டால் அத ஆதி, அனாதி, பிரம்மம், அரூபம், டோட்டாலிட்டி, ஆம்னிசென்ட் அப்படின்னு பலவாறாக அதை சொல்றோம். அந்த பொருளுக்கு அதாவது ஒரு தன்மை வேண்டுமே, அதுதான் அறிவா வந்திருக்கு. அந்த அறிவு உள்ளடங்கி இருக்கு. அறிவு என்பது இயக்கம், வேகம், மாறுதல், இருப்பு, சிவம், பூரணம், துயம்பு அப்படி இருக்கு. அந்த இயக்கம் உள்ளடங்கி இருக்கு. அது தனித்து இயங்கும் பொழுதுதான் அணு, பரமாணு அப்படின்றதுல, அதாவது இறைநொழிய தன்மை எல்லாம் அதுல இருக்கும். அது வெளிப்படும். பூரணமா இருந்ததில், அதாவது டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்பொழுது அது துண்டுபட்ட நிலையில பின்னம்னு சொல்றோம். பின்னம்னா பிராக்ஷன் இல்லையா, துண்டுபட்டு நிக்குது. அப்படி ஆரம்பித்த அறிவு, அதாவது அது அப்படியே இயங்கி கொண்டு அந்த இயக்கத்துலதான் தான் அடைந்த தன்மை வேறுபாடுகளுக்கு ஏற்ப பல்வேறு பொருட்களில் இணைந்து கடைசியா உயிர்களில் இணைந்து ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரையில் பல காலங்களில் அந்த தன்மை அதிகரித்து கொண்டு இப்பொழுது மனிதனா வந்திருக்கான். மனிதனில் இந்த அறிவு இருக்கு. புலன்களில் இயங்கும் பொழுது
அந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா எல்லை கட்டி கொண்டிருக்கு. கண்கள்ல பார்த்தா ஓரளவு தான் பார்க்க முடியும். காதுகள்ல கேட்டா கூட கொஞ்சம் தூரம்தான். நாவல வைத்த பிறகுதான் சுவைக்கும் தன்மை இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் எல்லை கட்டி தான் உணர்றோம். இந்த எல்லை கட்டிய நிலையிலிருந்து எல்லையற்றி போனாதான், புலன்கள் தொடர்பற்று போனால்தான் அது நுண்ணியவற்றை எல்லாம் உணரத்தக்க ஆற்றலாக மாறும். புலன்கள் மூலம் தொட்டாலும் பார்த்தாலும் பெரிய பொருட்களை தான் நாம உணர்றோம். புலன்களை கடந்து நின்றால் நுண்ணிய பொருளாக உள்ள பொருட்களுடைய அதாவது இந்த அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். புலன்களுக்கு அடிப்படை அது எதுவாக அமைந்ததோ அது விண் பரமாணு என்ற நிலையில அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்று எல்லாமே அதுல இருக்கும். எல்லாவற்றையும் அது நம்ம எல்லாராலும் அதை அனுமானிக்க முடியாது. தவத்தின் மூலம் மனதன் நுணுகி அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் தான் அதை அனுமானிக்க முடியும். மற்றவர்கள்னால முடியாது. அதன் காரணம் பெரிய பொருளை வடிவம் எடுத்து எடுத்து பழகியதுனால நுண்ணிய நிலைக்கு போகும் பொழுது அது கட்டுப்படாம விரிந்து நிற்கும். ஒரு ஃபைல் பார்க்கும்போது கூட ஒண்ணுமே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்போம். அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் ஆற போட்டு, கொஞ்சம் இந்த பக்கம், அந்த பக்கம் போயிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியே அப்புறம் திருப்பி உட்கார்ந்து செட் ஆகும்போது, நுணுகுனா மட்டும்தான் அப்ப புரியவே ஆரம்பிக்கும். அது நம்ம கண்கூடாக நிறைய விஷயத்துல பார்க்கலாம். சின்ன பொருள்ல நிற்க முடியாது. நுண்ணிய பொருள் நின்று பழகி இருந்தாதான் அனுமானிக்க முடியும். அந்த நுண்ணிய பொருளுக்கு மூலம் எது? அதை அறிந்த பிறகு அப்பதான் உண்மை விளங்கும். பரமாணு மிக சின்னது இல்லையா? அதை உணரணும் அப்படின்னு சொன்னா அதை விட நுணுகி நிற்கணும். நாம் இருந்த நிலைக்கு நாம் எந்த பொருளை நோக்குகிறோமோ அந்த பொருளுக்கு இடையே நாம நோக்கும் பொருள் பெரிதாகவும் நாம நிற்கும் நிலை நுண்ணியதாகவும் இருந்தாதான் அதை பார்க்கும் பொழுது நுண்ணிய நிலையில் இருந்து அந்த பொருள் நிலைக்கு விரிகிறோம். அதுதான் உணர்வு. இதுதான் சுவாமிஜி அந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு அழகான வார்த்தை இல்லையா? டு ஸ்டாண்ட் அண்டர்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பிடும் சொல். தென் ஒன்லி யூ கேன் லேர்ன் இட் கிளியர்லின்னு சொல்லுவாங்க. அதை விட நுண்ணியதாகி உணரணும். பரமாண்மை பரமாணுவை விட நுண்ணியது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? சுத்த வெளிதான். பரமாணுவை ஆராய்ச்சியாளர்கள் கூட அனுமானம் செய்து வச்சிருக்கிறாங்க. சுத்த வெளியே முழு முதற் பொருளாக இருக்கு. அது இயக்கத்துல அறிவாக மலர்ந்து அந்த இயக்கத்தினால பெற்ற தன்மைகள் அதற்கு பல்வேறு சிறப்புகள் ஏற்பட்டிருக்கு. நமது வள்ளுவ பெருமான் சொல்லும் போது பிறப்போக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லுவாங்க. தோற்றம் அனைத்திற்கும் மூலம் ஒன்றுதான், பேதமே இல்லை. ஆனா இயக்க வேறுபாட்டுனால அது வேறுபட்டு இருக்கும். பரமாணு இயங்கி சிறப்பு பெற்று கொண்டிருக்கு. நம்மிடம் உள்ள ஆற்றலை உணர்ந்து தெளிந்து உயர்த்தி இயற்கையோடும் சமுதாயத்தோடும் இணைந்து வாழ வந்திருக்கிறோம். நம்ம எல்லார்கிட்டையும் திறமைகள் இருக்கு. இறைவனே நாம வந்திருக்கு இல்லையா? அதனிடம் இருக்கும் அனைத்து தனித்தன்மையும் நமக்குள்ளேயும் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் சொல்லும் பொழுது கல்வி என்பது மனிதனுக்குள் இருக்கிற தெய்வீக தன்மையை வெள்ளி கொண்டு வருவது, அதுதான் கல்வின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியும் மனிதனின் முழு திறமைகளில் வெளிப்பாடுதான் ஞான கல்வின்னு சொல்றாங்க. நாமும் அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொருவர்கிட்டையும் பல திறமைகள் இருக்கு. வரைவது, பாடுவது, பேசுவது, கவிதை எழுதுவது, நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை, அதாவது அத்தகைய திறமைகளை நம்ம வெளியே கொண்டு வரணும். அத்தகைய சூழல் இங்கு மனவளை கலை மன்றங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு தேதியில எவ்வளவு பேர் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற அந்த பார்ட்ட அவ்வளவு சிறப்பா செய்யறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே ஒளிர்ந்து கொண்டு இருக்கு. அது ஒரு 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 ஃபங்க்ஷன்ல நம்ம இப்போ பார்க்கலாம்.
இந்த ஆகஸ்ட் ஃபுல்லா செலிப்ரேஷனா இருந்தது இல்லையா? அப்போ அது எவ்வளவு ஒரு சிறப்பு. வேறு சிலருக்கு பாத்தீங்கன்னா சேவை செய்வதற்கான வாய்ப்பும், அதற்கான தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. அந்த வகையில நாம பேறு பெற்றவர்கள். நம்ம எந்த வகையில சமுதாயத்திற்கு பணி ஆற்றுகிறோமோ அந்த அளவு சமுதாயம் மேன்மையாகவும் நம்முடைய தீய வினைகள் எல்லாம் கழியும், ஆன்மா தூய்மை அடையும். திறமையை வளர்த்து கொண்டு வந்தா அதுவே செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். முயற்சியும் பயிற்சியும் தான் இங்க முக்கியம். அறிவிற்கான தொண்டில் ஈடுபட்டுள்ள நாம் முதல்ல நம்ம எல்லா பயிற்சியும், உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், மகத்தாய்வு, மௌனத்துல உட்கார்றதுன்னு நம்ம அனுதினமும் நம்மை தேர்ச்சி செய்து கொண்டிருக்கணும். அதாவது சில பேராசிரியர்கள் பார்க்கும்போது தேவ் டன் their ஹோம்ஒர்க்னு தோணும் நமக்கு. எல்லாருமே அப்படிதான் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்த கொடுத்துட்டா அது எவ்வளவு முடியுமோ அந்த பெஸ்டா தான் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அதுல அதுல சில பேர் நல்லா பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நல்ல பரிபூர்ணமான ஒரு தேர்ச்சிய நம்ம பார்க்க முடியும். அவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பாட்டு கூட உண்டு. இதோ எந்தன் தெய்வம் அப்படின்ற ஒரு பாடல். அந்த 3 வரிகள் வரும். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அப்போது தெய்வம் நம்மை தேடி வரணும் இல்லையா? வரும் இல்லையா? முயற்சிகளுக்கு தயாராக இருப்பவர்கள் தான் அனைத்தையும் பெற இயலும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேன், சாப்பாட்டு பழக்கத்தை மாத்திக்க மாட்டேன், தவறான பழக்கங்களை விட மாட்டேன் அப்படின்னு விருப்பு வெறுப்புகளை நியாயப்படுத்துறத நாம நிறுத்திக்கிடணும். அதாவது இந்த உலகம் எனக்கு ஏத்த மாதிரி மாறணும் அப்படின்ற அந்த மனோபாவம் கூட இருக்கும். நல்ல மாற்றங்களுக்கு தயாராக இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற இயலும். மனம் என்ன நினைக்குதோ அதை செயலுக்குள் கொண்டு வரணும். மனம் முதலில் முடிவை எடுக்கணும். அதாவது அந்த எண்ணத்தின் ஆற்றலை பத்தி சொல்லும் பொழுது சுகிசிவம் ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. தீபக் சோப்ரா அப்படின்றவரு ஒரு இன்டர்நேஷனல் ஷோ ஒண்ணுல ஒரு செய்தியை விளக்கி சொல்வாராம். ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதை ஒரு கனமான பொருள், அது உதிராட்ச கொட்டை அது மாதிரி ஒரு சின்ன கிறிஸ்டலோ கல்லோ டாலரோ அதை கட்டிட்டு அது தொங்க விட்டுட்டு கையில பிடிச்சிட்டு மனதால இதை லெஃப்ட் ரைட்டு போன்னு சொன்னா போகும், அப் டவுன்னு போன்னு சொன்னா அப்படியே அது முன்னாடி பின்னாடி போகும். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் சுத்து, லெஃப்ட் டு ரைட் சுத்துனா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதே போல அது தன்னால சுத்தும். அதாவது இது எல்லாருக்குமே சாத்தியமா, இதை வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மைண்ட் ஃபோர்ஸ் அதுல ஒரு எண்ணம் உண்டான பிறகு அது செயலாகுதுன்னு சொல்றாங்க. அந்த பொருளை நூல்ல கட்டிய பிறகு அவங்க அதுல பிடிமானம் எல்லாம் இருக்காது. நாம கம்யூனிகேஷன் தான் தரோம். யூடியூப்ல கூட அந்த லிங்க் இருக்கு போல இருக்கு, அதை நம்ம செக் செய்து நம்ம கூட பார்த்துக்கலாம். நம்ம மனதுல ஒரு எண்ணத்தை உண்டாக்கி அதை சங்கல்பமா மாற்றணும். அதாவது எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எப்பொழுது எண்ணியர் திண்ணியவராக பெறேன். மகரிஷி என்ன சொல்றாங்க? எண்ணியது எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல்னு சொல்றாங்க. மாற்றம் சடார்னு வராது. முடிவுகள் எடுக்கலாம். அதை நோக்கி சீரா கிராஜுவலா தான் போக முடியும். அதாவது அப்ரப்டா சேஞ்சஸ் வராது. உணவு முறையில எல்லாவற்றையும் சாப்பிட்டு நல்ல வெயிட் போட்டவங்களை பார்க்கும்போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரி ஆயிடுவோமோ, ஏற்கனவே நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவரை மாதிரி மாறிட போறோம் அப்படின்ற எண்ணம் வரும்போது சில நாட்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், உணவுல கட்டுப்பாடு அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவோம். நாளைக்கு காலையில இருந்து வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி செய்யணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும், காயகல்பம் பண்ணணும். ஆனா இது நேச்சுரல் தான் இந்த மாதிரி என்றது. அப்ப அது சுகர்ல கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அளவு வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம், நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருப்போம், பார்க்காதவங்க கூட. அப்ப பார்த்த உடனே நமக்கு அது என்ன நமக்கு வந்துட போகுது அப்படின்ற பயமும் கூடவே இருக்கும். இதெல்லாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ராப்னு சொல்றாங்க. 3 நாள்ல இதை பின்பற்றிட்டு விட்டுடுவோம்.
உடல் நரம்புகள் பின்னப்பட்டு இருப்பது மாதிரி உடல்ல நரம்புகள், மனம் உணர்வுகள்னால பின்னப்பட்டு இருக்கு அப்படின்ற ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் சொல்லுதான். அருட்தந்தை மனதை, எண்ணத்தை முழு ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம கீழே இருக்கிற குண்டலினி சக்திய எப்படி தொட்டு உணர்த்தி மேல கொண்டு வந்துடுறோம்னு அவங்க ப்ரூஃபா, லிவிங் ப்ரூஃபா நமக்கு சொல்லிடுறாங்க. இங்க எனக்கு உணர்வு தட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் மிராக்கிள்னா இதெல்லாம் மிராக்கிள் தானே இல்லையா? அவ்வளவு பரிபூரணமா அந்த எண்ணத்தோடைய ஆற்றலை ஒவ்வொன்றும், இங்க வெறும் செயல் மட்டும் கிடையாது. அந்த செயல்லையே என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, அனைத்தையுமே நம்மள செய்ய வச்சு சுவாமிஜி ஒவ்வொன்னுத்தையும் நிரூபிக்கிறாங்க. யோகா பிராணாயாமம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பெருசா நடந்து விட போகுதுன்னு வெளிய சொன்னோம்னா கேக்குறாங்க தான். அதாவது எந்த ஒன்றையும் விஞ்ஞான பூர்வமான பார்வை சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? யோக சாஸ்திரம் நாளமில்லா சுரப்புகளை அந்தந்த இடத்துல கவனிப்பதன் மூலமா ஒரு மின் சக்தியை ஏற்படுத்தி அவற்றை உடல் முழுவதும் உள்ள 7 புள்ளிகள்ல ஆற்றலை சேமித்து உடல் முழுவதும் பரவ விடுகிறோம். அப்பொழுது உடல் புத்துணர்ச்சியோடு இயங்க ஆரம்பிக்குது. அதில் எத்தனை அற்புதமான ஆற்றல்களும் பயன்களும் இருக்கின்றன என்பது உடல் ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் அருட்தந்தை மிக அற்புதமா விளக்குறாங்க. நம்ம பேராசிரியர் முனிரத்னம் ஐயா கூட ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. அதாவது ரொம்ப டயர்டா ஊருக்கு போயிட்டு வந்த நேரத்துல மகரிஷி வந்து அந்த நேரத்துல இவங்க உட்காரவும் சுவாமிஜி நித்யானந்த தவம் எடுத்திருக்காங்க. அது கொஞ்ச நேரத்துல அத்தனை அயற்சியும் அந்த 20 நிமிஷத்துல எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அத்தகைய அந்த உள்ள போய் நமக்குள்ள ஒரு மேஜிக்க டேப் பண்றது, அந்த அந்த எனர்ஜிய டேப் பண்ற வித்தைய நமக்கு அருத்தந்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. யோக சாஸ்திர ரகசியத்தை நமக்கு எளிமையா கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய மகான். மனோசக்தி அதிகரிக்க மன தூய்மை வேணும். உணர்ச்சி வயப்படாம அந்த ஈக்லிபிரியம் பேலன்ஸ், அந்த சமநிலையாக அந்த மனம் வரணும். செய்து பழக்கணும். பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதை சின்ன சின்ன விஷயத்துல பயன்படுத்தி வரும். பேராசையாக எண்ணங்கள் பாத்தீங்கன்னா மாறாம பாத்துக்கணும். நினைத்ததுதான் நடக்கும். ஏன்னா நினைத்தது எல்லாம் நடக்கும் என்ற அளவுல தூய்மை பெற்று விட்டால், அந்த இடத்துக்கு விட்டால், அது வேணும் இது வேணும் என்று நினைக்கிறதே இல்லை. அந்த நிலையில மனம் விரிந்து இறைவனாகவே நிற்கிறான். இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எதை வைத்து கொள்ளவும் இல்லை. தனக்கென்று ஒன்றுமே வைத்து கொள்ளாத ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொன்ன அது இறைவன். அந்த நிலையில் வந்தவர்களுக்கு அந்த தன்மைதான் வரும். சமுதாய முறைக்காக அவங்க இறங்கி சில காரியங்கள் செய்தால் கூட உள்ளத்துல வேடிக்கையாதான் அவங்களுக்கு இருக்கும். குழந்தைங்க வீடு கட்டி விளையாடுறாங்க, நானும் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க விளையாடுவாரு. அவங்க கலைச்ச பிறகு இவரும் கலைச்சிட்டு வந்துடுவாரு. அதே போல உணர்ந்தவர்கள் மற்றவர்களோடு கூடி இருக்கும் பொழுது அவர்கள் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுல அவங்க செய்வாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ஆசையோ பற்றுதலோ இருக்காது. பிறர் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, புத்தி சொல்வதற்காக, அது மாதிரிதான் உணர்ந்தவர்கள் மற்றவர்களோடு கூடி இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்கன்னா, பரமஹம்சர் வீட்டுல எல்லா சீடர்களோடையும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். நடுவுல எழுந்து உள்ள போய் கிச்சன்ல போய் சாரதா அம்மா கிட்ட என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் சுவைத்து விட்டு வெளியே வருவாராம். ஒரு நாள் அம்மா கேக்குறாங்களாம், என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாராம், நான் ஒரு நாள் இங்க உள்ள வரலன்னா நான் உடலை விட போறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாராம். அதே போல ஒரு நாள் அவருடைய இறப்புக்கு முன்னாடி நாள் அவர் உள்ள போகல. சாரதாமா புரிந்து கொண்டார்கள். மகான்கள் தன் கடமையை நிறைவு செய்ய
ஒரு சிறிய ஆசைய பிடித்து வச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ விவேகானந்தரை நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கிய பிறகு அந்த வேலை முடிஞ்சிட்டது. அவர் சங்கிலி தொடரை உருவாக்கி விட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாமிஜி சொல்லும் போது கூட கடைசி சொற்கள் வேண்டுதல் வேண்டாமை வேண்டும்னு சொல்லுவாங்க. அதாவது நானும் ராஜமும் உயிருக்கு உயிராய் வாழ்ந்தோம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவருடைய பிறந்த நாளும் இவங்க பிறந்த நாளும் ஒரே மாதத்துல அமைந்ததோ. நாம அவங்களுடைய சங்கிலி தொடராக இருக்கிறோம். சரி, அதாவது பிறர் ஆசையை நிறைவேற்ற புத்தி சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றை காண்பித்து அதன் மூலம் உணர்த்துவாங்க. பாத்தீங்கன்னா நமது அருட்கவி பாரதியாருக்கு உதவி செய்தது குலசாமி அப்படின்ற ஒரு மகான், தன்னிலை உணர்ந்த பெரிய ஞானி. அவர் சாதாரண நாடோடி போல இருப்பாராம். இவரை மகான் பார்த்தாரு பாரதிய. இவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த முகம் போல இருக்கு, அந்த முகமே காட்டி கொடுத்துட்டு போல இருக்கு. குண்டலினி யோகம் கற்பித்தார். அதன் பிறகு சில தத்துவங்களையும் விலக்கி விட்டு போயிடுவாரு. பிறகு வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்ன விலக்கிட்டு போயிடுவாரு. ஒரு நாள் அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு அத மூட்டையா கொண்டு பாரதிக்கு தெரிவது போல எதிரில தூக்கி போடுறாரு. வாங்க வாங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னா, நான் எங்க வர்றது, நான் போறேன் பார் அப்படின்னு சொல்றாரு. என்ன இது அழுக்கு மூட்டைய கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது அழுக்க நான் கழட்டி போட்டுட்டேன், நீ எப்போது துவைக்க போகிற, நீ எப்படி கழட்ட போற, எப்ப துவைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அம்மாதிரியான செயல்களை செய்தனர் முற்றுமுணர்ந்த ஞானிகள். ஏதோ ஒன்ற மக்களுக்கு உணர்த்த இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. பாபாவும் இந்த மாதிரி நிறைய செய்ததை நாம அவருடைய சரிதையில படிச்சு பார்த்திருக்கோம் நம்ம, இல்லையா? அப்ப அவர்கள் விரும்பி பற்று வைத்து கொண்டு எதுவும் செய்யறதில்ல. உண்மையில் மனோசக்தி அதிகரிக்க வேணும்னு சொன்னா அத அவங்க கிட்ட இருக்கிற பேராசை, சினம், கவலை, இந்த மூன்றையும் முதல்ல ஒழித்து விடணும்னு சொல்றாங்க. அதாவது மனோசக்தி பூரணமாக அப்போதுதான் இருக்கும். அது வந்த பிறகு நம்ம எதற்காக அது வேணும், நான் எங்க வீட்டுல உள்ளவங்கள நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்றதுக்காகவா? அதெல்லாம் இல்ல. ஒருவர் என்ன திட்டினாரு, இன்சல்ட் பண்ணாரு, அதுக்காகவா? அவர் ஒரு கை பார்த்துடணும் அதுக்காகவா? அதுக்காக எல்லாம் இல்ல. இந்த மனோசக்தி வந்து விட்ட பிறகு யார் மேலையும் குறை தெரியாது, அவங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். குறை இருந்தா கூட அதாவது அவங்க திருந்தி வந்து விடுவாங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். எத்தகைய ஒரு பாடல்! இத உணர்ந்து வாங்கிக்கிட்டா யாருக்கு மேலேயும் கோபம் வராது. எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். எல்லாரையும் இணைத்து கொண்டு போய்கிட்டே இருப்போம். அதாவது அந்த வெளிச்சத்துல அதை புரிந்து கொண்ட பிறகு குற்றமில்லாத பார்வை வரும். திருத்த வேண்டியது இல்ல. அவருக்குள்ளாகவும் இறைவன் இருக்கா, காலத்தோடு உணர்த்தி விடுவான், திருத்தி விடுவான். என்னை திருத்தியது மாதிரி அவனையும் திருத்தி விடுவான். அந்த மாதிரியான மனோசக்தி எல்லாருக்குமே இருக்குது. அத நாம சின்ன சின்ன விஷயத்துல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று அதுல செலுத்தி கொண்டு இருக்காம அதை எல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது விரைமனமாக, பொறுமையாக, அமைதியா இருப்பேன், ஈகையோடு இருப்பேன், கற்பு நெறியோடு இருப்பேன், சம நேர்நிறை உணர்வோடு இருப்பேன், அதாவது மன்னிப்போடு இருப்பேன்னு, யாரு மேலேயும் குற்றம் இல்லைன்னு மன்னித்து விடுவேன் அப்படின்னும் போது அந்த 6 நல்ல குணங்களாக நாம மாறி விடுகிறோம். அதுதான் மன தூய்மை. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் என்று திருவள்ளுவர் கூறுவது. மகரிஷி சொல்லும்போது பின்னால இதற்கான சிறப்பு பயிற்சிகள் நடக்கும், நாம நடத்துவோம்னு தெய்வ புலவர் என்ன பண்ணாராம், இத்தனை வார்த்தைகளை அடுக்கி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வேடிக்கையா சொல்றாரு. அந்த மனோசக்தி முழுமையாக இறைவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் நம்மிடமும் இருக்கிறது. அதாவது
ஒரு முறை அருட்தந்தைக்கு வயிற்றுல ஒரு ரணம் ஏற்பட்டது. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க அவர, சுவாமிஜி இவ்வளவு தூய்மையானவங்க நீங்க, அத்தனை ஒழுக்க பழக்க வழக்கங்களை பின்பற்றுபவங்க, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அதுக்கு சொல்றாங்களாம், உணவு கொடுத்தவர்கள் அந்த அளவு தூய்மையாக இருக்க முடியாது தானே. எந்த வினையை சேர்த்து வைத்திருக்கும் பொழுது, அதாவது வினையில அவர்களிடம் பங்கு எடுத்துக்கொள்ளதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது சமைக்கும் போது அவங்க துன்பப்பட்டு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது சில உபாதைகளை ஏற்படுத்தி அதனால இவரு துன்பப்பட்டிருக்காங்க. அதாவது சமுதாய வினைன்னு அதுக்கு சொல்றாங்க சுவாமிஜி. ஒவ்வொருவருக்கும் இருக்கு அது போல. அது ஆஹ் அந்த வினை தொடர்பு எல்லாரையுமே ஆற்றுவிக்கும். இது அதனாலதான் நம்ம இந்த இயற்கை சீற்றத்துல எல்லாருமே சேர்ந்துதானே பாடாப்படுறோம் இல்லையா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு விட்டா எல்லையற்ற மனோசக்தி இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்துடும். துன்பத்தை கொடுத்தது இறைவன், தீய பதிவிலிருந்து நம்மை மீட்கதான் இயற்கை நெறிப்படுத்திடும். நாம திருந்த வேண்டும் என்ற கருணை, அதனால் மனிதன் நல்லதையே செய்யணும், இறைவனையே செயலின் விளைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மனிதன் தெய்வமாகிறான். அந்த உண்மை உணர்வு வந்துவிடும். அந்த நிலையில நம்ம தக்க வச்சுக்கிட்டு குரு அருளோடு இறை அருளோடு இணைந்த நிலையில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கையோக நார்வே டென்மார்க் இறைவனின் குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.